வவுனியா செல்லும் நோக்கத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் 2 நண்பர்கள் பயணித்த நிலையில் ஒருவர் திடீரென்று பேருந்தில் இருந்து தவறி விழுந்து விட்டார். அதன் தொடர்ச்சியாக மற்றவரையும் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு குறித்த பேருந்து அவர்களை ஏற்றாமல் சென்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக 2 பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு பெண் ஒருவர் அதிகாலை வேளையிலே பயணித்த நிலையில் விபத்தில் சிக்கி 2 பிள்ளைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறித்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பேருந்தில் தவற விடப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் பணத்தினை சம்பந்தப்பட்டவரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் அதே பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர். இது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 2 நண்பர்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் கொழும்பில் இருந்து வவுனியா செல்வதற்காக ஏறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் கொழும்பில் இருந்து இரவு வேளையில் குறித்த பேருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழல் தான் இடையில் திடீரென இளைஞர் ஒருவர் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து விட்டார். அவர் தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணங்களால் விழுந்தாரா என்பது தொடர்பாக தெரியவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் அதே பேருந்தில் கீழே விழுந்த அந்த இளைஞனுடன் பயணித்த அவரது நண்பர் பேருந்தை நிறுத்துமாறு சத்தம் போட்டிருக்கின்றார். இரவு வேளை என்பதால் அனைத்து பயணிகளும் உறக்கத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவர் போட்ட சத்தத்தில் பயணிகள் அனைவருமே எழுந்து விட்டார்கள். ஆனால் நடத்துனர் முன்னால் இருந்தார். ஆனால் இவர் சத்தம் போட்டதை எல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகாக பயணிகள் எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டதன் பின்னர் பல மீட்டர் தொலைவிலே அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நண்பனுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக கீழே விழுந்த நபருடன் பயணித்த குறித்த பேருந்தில் இருந்த நபர் உடனடியாக இறங்கி ஓடி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை விட்டுவிட்டு குறித்த பேருந்து வவுனியா நோக்கி பயணித்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருடன் முரண்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கீழே விழுந்து விட்டார். அவரை தூக்குவதற்காக அல்லது அவருக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக மற்றவர் இறங்கி சென்றிருக்கின்றார். நீங்கள் அவர்களை விட்டு செல்லுகின்றீர்களே, அவர்கள் டிக்கெட் தானே எடுத்து வருகின்றார்கள் என்று சொன்ன போதும் அதை பொருட்படுத்தாமல் குறித்த பேருந்து பயணித்திருக்கின்றது. இறுதியாக வவுனியாவுக்கு வந்திருக்கின்றது. இதேவேளை அந்த குறித்த பேருந்து கொழும்பிலே அந்த பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது கொழும்பு ஜாழ்ப்பாணம் என்றுதான் பெயர் பலகையிலே போட்டிருந்தது. அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு தான் பேருந்து செல்வதாக கூறப்படும் நிலையில் வவுனியாவுடன் அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பயணத்தை முடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் நடத்துனர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எவ்வளவு மனிதாபிமானமற்ற முறையிலே இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்கின்ற விசனத்தையும் பலர் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதிகளாக இருக்கட்டும், நடத்துனர்களாக இருக்கட்டும், அல்லது தனியார் பேருந்தின் சாரதிகளாக இருக்கட்டும் அல்லது நடத்துனர்களாக இருக்கட்டும், இவ்வாறு மனிதாபிமானமற்ற முறையிலே அல்லது மோசமான முறையிலே நடந்து கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது பயணிகளுடன் முரண்படுவது, இல்லையென்று சொன்னால் தனியார் பேருந்திற்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துக்கும் இடையிலே முரண்பாடு வருவது, வீதியிலே நிறுத்திவிட்டு 2 தரப்பு சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மோதிக்கொள்வது, இவ்வாறான பல விடயங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அது தவிர பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களால் பயணிகள் கண்ணியத்துடன் நடத்தப்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற செயலிலே அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் செயற்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக கோர விபத்து ஒன்று இடம்பெற்ற நிலையில் 2 பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது கடந்த 27ஆம் தேதி அதிகாலை வேளை 2 பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு தாய் மோட்டார் சைக்கிளிலே பயணித்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் குருநாகல் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக இருக்கின்ற 4 சந்தையில் குறித்த மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது, அதாவது பெண்ணும் பிள்ளைகளும் பயணித்த அந்த மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது பேருந்தொன்று அவர்களை மோதி தள்ளி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் 2 பிள்ளைகள், அதாவது 15 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர உயிரிழந்த அந்த பிள்ளைகளின் தாயான
45 வயதுடைய பெண் படுகாயமடைந்த நிலையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த பேருந்து அதிவேகமாக பயணித்ததாகவும் அதை தவிர முறையற்ற விதத்தில் அந்த பேருந்தை சாரதி செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த பேருந்தின் சாரதியான 55 வயதுடைய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு 2 பிள்ளைகள், அதாவது ஆண் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தவிர தந்தை வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு செய்தியாக, பேருந்தில் இருந்த பணத்தினை சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைத்த இளைஞன் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மாத்தறை வெலிகம பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி ஒரு பேருந்து பயணித்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சுற்றுலா விடுதி ஒன்றில் பணியாற்றி வந்த நபர் ஒருவர் குறித்த பேருந்திலே பயணித்திருக்கின்றார். அப்போது அவர் பணப்பை ஒன்றையும் வைத்திருந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இடைவெளியிலே இறங்கி இருக்கின்றார். அப்போது பேருந்து இருக்கையிலே பணப்பையை மறந்துவிட்டு அவர் இறங்கி சென்றிருக்கின்றார். இதனை அதே பேருந்தில் பயணித்த இளைஞன் அவதானித்திருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த பணப்பையை எடுத்து சோதித்த போது அதற்குள்ளே சுமார் 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த இளைஞன் இது தொடர்பாக பேருந்தின் நடத்துனர் மற்றும் சாரதிக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு சற்று முன் பேருந்திலிருந்து இறங்கி சென்ற நபர் அவரது பணப்பையை விட்டு சென்று விட்டார். அதற்குள் இவ்வாறு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி, அதை பேருந்தில் பயணித்தவர்கள் சிலர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். அதன் பலனாக அவரை ஒரு வழியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அவரின் அந்த பணப்பையையும் அந்த பணத்தையும் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதாவது அவரது அடையாளங்களை எல்லாம் உறுதிப்படுத்திய பின்னர் அந்த பணத்தை அந்த இளைஞன் அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். பணத்தை காணவில்லை, தவற விட்டு விட்டோம் என்று பெரும் கவலையில் இருந்த அந்த நபருக்கு இவர்களது செயற்பாடு என்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த நபர், அதாவது அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை தவற விட்டு மீண்டும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் 10,000 ரூபாய் பணத்தினை அந்த எடுத்து தந்த சம்பந்தப்பட்ட இளைஞனுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போது அந்த இளைஞன் அதனை ஏற்க மறுத்து விட்டார். இது உங்களுடைய பணம், நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள், மனிதாபிமானமான ரீதியிலே நான் எடுத்து தருகின்றேன், அவ்வளவுதான், எனக்கு இதற்காக பணம் தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று இலங்கை இருக்கின்ற சூழலில் இப்படி நேர்மையானவர்கள் இருப்பதால் தான் அவ்வப்போது இந்த நாடு கொஞ்சமாவது நிம்மதி அடையக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகையால் யாருடைய பணத்திற்கும் ஆசைப்படாதீர்கள். குறித்த இளைஞனை போல அடுத்தவர்களின் பணத்தை அவர்களிடமே கொடுத்து விடுங்கள். ஒவ்வொருவரும் இங்கு பணம் உழைப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போதே ஒரே நொடியில் நாங்கள் அந்த பணங்களை திருடிச் செல்வதோ அல்லது ஒரே நொடியில் எங்களுக்கு அந்த நபரின் பணம் தான் என்று தெரிந்ததை நாங்கள் வைத்திருப்பதோ அது ஒரு பாவமான செயல். சட்டம் அதற்கான தண்டனை உங்களுக்கு தராவிட்டாலும் காலம் அதற்கான தண்டனை உங்களுக்கு தரும். அதனால் அடுத்தவர்களின் பணத்துக்கு ஆசைப்படாதீர்கள். முடிந்தவரை நீங்கள் உழைத்து பணத்தை சம்பாதிக்க பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.